So இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் பாஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கறப்ப இதுல வரக்கூடிய verb என்ன செக்ஷன்ல இருக்கணும் அப்படினா only V2 தான். இப்ப சிம்பிள் பிரசன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு verbal செக்ஷன் பார்த்தோம். V1 அப்படி இல்லனா V1 ஓட s அல்லது es சேர்ந்து இருக்கணும் அப்படி நான் சொன்னேன். பட் சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரே ஒரு verbal செக்ஷன் தான், அது V2 மட்டும் தான். சரியா? சோ சப்ஜெக்ட் எது வந்தாலுமே நம்ம என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா just V2 மட்டும் தான் யூஸ் பண்ணனும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப I வந்திருக்கு என்ன சார் வரும் அப்படினா V2 தான் வரும். V வந்திருக்கு என்ன சார் வரும் V2 தான் வரும். U வந்திருக்கு என்ன வரும் V2 தான் வரும். He வந்திருக்கு என்ன வரும் V2 தான் வரும். She வந்திருக்கு என்ன வரும் V2 தான். It வந்தாலும் V2 தான். They வந்தாலும் V2 மட்டும் தான். சரியா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு verb பார்க்கறோம்னு வெச்சுக்கங்க. இப்போ go அப்படினா எடுக்கிறேன். goங்கிறது V1. இதே go ஓட V2 என்னது went. அப்ப சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த goங்கற verb எப்படி இருக்கணும் அப்படினா went-ஆ தான் இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ என்ன சப்ஜெக்ட் வந்தாலுமே சொல்லிட்டேன். இப்போ I வந்துச்சு அப்படினா went தான். இப்ப V எழுதுறோம். அப்ப என்னதான் went. சப்போஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு you ஆ இருக்கு அப்படினா அங்க வரக்கூடியதும் went மட்டும் தான் வரும். He வந்திருக்கு went. She வந்திருக்கு went. It வந்திருக்கு அப்பயும் went தான். Then they வந்திருக்கு அப்பயுமே நான் சொல்லிட்டேன் எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலுமே சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு verbal செக்ஷன் தான், அது V2 மட்டும் தான். சரியா? சோ இங்க பாருங்க இப்ப I we you he she it they அப்படினு எந்த pronouns அல்லது சப்ஜெக்ட்ஸ் எது வந்தாலுமே சரி. ஓகேவா? சோ சிங்குலர் சப்ஜெக்ட்டா இருக்கட்டும் ப்ளூரல் சப்ஜெக்ட்டா இருக்கட்டும் whatever it may be இந்த சிம்பிள் பாஸ்ட் அத பொறுத்த வரைக்கும் verb to verb ஓட செகண்ட் ஃபார்ம் ஒரே ஒரு verbal செக்ஷன் தான். சோ எது வந்தாலுமே நம்ம அத தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் go க்கு பதிலா என்ன பண்றேன் அப்படினா இப்ப இந்த இடத்துல write அப்படிங்கிற ஒரு verb நான் யூஸ் பண்றேன் அப்படினா write ஓட V2 என்ன wrote. சரியா? சோ அப்ப இங்க என்ன வரும் I க்கு wrote. I க்கு என்ன வரும் wrote. V வந்துச்சு அதுக்கு என்னது wrote தான். சப்ஜெக்ட் சப்போஸ் இப்போ you இருக்கு அதுக்கும் wrote தான். then he வந்தாலும் wrote தான். she க்கும் wrote தான். it க்கும் wrote தான். then they க்கு என்னதான் wrote தான். சோ சப்ஜெக்ட்ஸ் எது வந்தாலுமே சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு verbal செக்ஷன் தான், அது verb ஓட செகண்ட் ஃபார்ம். அதாவது writeனா wrote. இப்ப சப்போஸ் come வந்திருக்குனா came தான் வரணும். இப்ப நம்ம verb வந்துட்டு play எடுத்துக்கிறோம் அப்படினா இங்க பொறுத்த வரைக்கும் played தான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ சிம்பிள் பாஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு verbal செக்ஷன் தான், அது என்னன்னா V2 மட்டும் தான். சோ சப்ஜெக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது தேர்ட் பர்சனா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கலாம் செகண்ட் பர்சனா இருக்கலாம் whatever it may be இங்க சிம்பிள் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு verbal செக்ஷன் தான், அது verb ஓட செகண்ட் ஃபார்ம் மட்டும் தான். சோ இதோட இப்ப நம்ம s சேர்க்கிறதோ அல்லது ing சேர்க்கிறதோ தப்பு. சரியா? ஜஸ்ட் நம்ம V2 மட்டும் தான் இங்க எடுத்துக்கணும். ஓகேயா? சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படினா சிம்பிள் ஃபியூச்சர். இப்ப சிம்பிள் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் அதோட verbal செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா சிம்பிள் ஃபியூச்சர். சோ இந்த சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி ஒரு verb வரலாம் அப்படினா will அல்லது shall. இது வந்து ஆக்ஸிலரி verb அல்லது ஹெல்பிங் verb னு சொல்வாங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அத பாப்போம். இப்போ will அல்லது shall இருக்கு. இத ஃபாலோ பண்ணி V1 வரணும். சரியா? will அல்லது shall யூஸ் பண்ணி V1 வரணும். இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் உடைய ஸ்ட்ரக்சர். சரியா? சோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்டோட அத ஜாயின் பண்ணி பாப்போம். இப்போ எடுத்துக்க கூடியது அதே மாதிரி ப்ரோனவுன்ஸ் தான் எடுத்துக்கறோம். I we you he she it they. இப்ப will shall னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். சரியா? அப்ப நம்ம இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா சார் அப்படினா இல்ல. இப்ப will பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சப்ஜெக்ட்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா shall இருக்கு இல்லையா, இத ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் தான். முன்னாடியே சொல்லிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் அங்க எது I we, இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். சரியா? சோ இது ரெண்டுக்கு மட்டும் தான் shall நம்மளால யூஸ் பண்ண முடியும்.
இது அப்ப ஐ பொறுத்த வரைக்கும் வில்லும் யூஸ் பண்ணலாம் ஷல்லும் யூஸ் பண்ணலாம். v பொறுத்த வரைக்கும் வில்லும் யூஸ் பண்ணலாம் ஷல்லும் யூஸ் பண்ணலாம். பட் you he she it they இத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா will மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணனும் shall யூஸ் பண்ண கூடாது. சரியா? சோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா willையே காமனா எடுத்துக்கிறேன். இங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா I வந்திருக்கு. இங்க என்ன வரும்? will v1. v வந்திருக்கு. இங்க என்ன வரும்? will v1. u வந்திருக்கு. இங்க என்ன வரும்? will v1. he வந்திருக்கு. will v1. she வந்திருக்கு. will v1. it வந்திருக்கு. will v1. they வந்திருக்கு. will v1. அவ்வளவுதான். இப்போ the willங்கிறது auxiliary verb. ஓகேவா? auxiliary verb வருது அப்படினாலே அத ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb கண்டிப்பா v1 ஆ தான் இருக்கணும். சோ இப்போ நம்ம இந்த pronouns பார்த்திருக்கோம். எல்லாத்துக்குமே ஜஸ்ட் என்ன வருது பாருங்க, will v1 தான் வருது. சோ சப்ஜெக்ட்ஸ் என்னவா இருந்தாலுமே சிம்பிள் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் will தென் அத ஃபாலோ பண்ணி v1 வரும். சரியா? சோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு verb எடுக்க போறோம். எப்போதும் போல தான் நான் go எடுக்கணும்னு வெச்சுக்கங்க. சோ goங்கிறது தான் v1. சரியா? அப்ப இது எப்படி வரும் நமக்கு? ஐங்கிறது பொறுத்த வரைக்கும் I will go. v பொறுத்த வரைக்கும் we will go. சப்ஜெக்ட் இப்ப you வந்திருக்கு. எப்படி வரும்? you will go. he வந்திருக்கு. எப்படி வரும்? he will go. இதே இப்ப she வந்திருக்கு. எப்படி வரும்? she will go. it வந்திருக்கு. எப்படி வரும்? it will go. then they வந்திருக்கு. எப்படி வரும் அப்படினா they will go. சரியா? சோ இப்ப பாத்துக்கங்க, நம்ம அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் பார்க்கறோம். சிம்பிள் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இதோட வெர்பல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினா will அல்லது shall அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb அல்லது ஹெல்பிங் verb வந்து அத ஃபாலோ பண்ணி நமக்கு v1 வந்திருக்கும். சரியா? சோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் வச்சு பார்க்க போறோம். சப்ஜெக்ட்கான என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த நாமினேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எடுத்துக்கிறேன். என்னன்னா I we you he she it they எடுத்துர்க்கேன். இதுல will shall அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ will எப்ப யூஸ் பண்ணலாம் shall எப்ப யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லக்கூடிய I we. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன்னா என்னது? I we இருக்கு இல்லையா? சோ இதுக்கு மட்டும் தான் will அல்லது shall ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த you அதாவது செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம will மட்டும் தான் யூஸ் பண்ணனும் shall யூஸ் பண்ண கூடாது. சோ இந்த ஹெல்பிங் verbs ஆக்ஸிலரி verb-ஆன will shall வருது வெச்சுக்கோங்களேன். அத ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb கண்டிப்பா v1 ஆ தான் இருக்கணும். சரியா? verb-ஓட 4 பேட்டர்ன் பார்த்திருக்கோம் நம்ம. அதுல இந்த ஹெல்பிங் verb ஃபாலோ பண்ணி வருது இல்லையா? அதாவது ஆக்ஸிலரி willனா ஃபாலோ பண்ணி வரக்கூடியத நம்ம கண்டிப்பா v1 தான். ஆக்ஸிலரி இந்த willனா என்ன சொல்லுவாங்க அப்படினா மாடல்னு சொல்லுவாங்க. சோ மாடல்ஸ ஃபாலோ பண்ணி எப்போதுமே v1 மட்டும் தான் வரணும். சோ இங்க பாருங்க, நான் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துர்க்கேன். I we you he she it theyங்கற சப்ஜெக்ட்ஸ் எடுத்துர்க்கேன். சோ இத ஃபாலோ பண்ணி நமக்கு இப்ப சிம்பிள் ஃபியூச்சர் வர போகுது. I will go. then we will go. அடுத்து you will go. he will go. she will go. it will go. they will go. சரியா? சோ சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம பார்த்துட்டோம். சோ அடுத்து நம்ம என்ன